ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேடி ஃபேமிலி வ்ளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப ஸ்பெஷல் நாள். இன்னைக்கு என் தங்கச்சியோட பர்த்டே. என் தங்கச்சிக்காக நம்ம 3 கிஃப்ட் வச்சிருக்கோம். நம்ம கிஃப்ட் எடுத்து வந்து என் தங்கச்சிக்கு கொடுக்கும் போது அவ ரியாக்ஷன் என்ன, அவ எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ற ரியாக்ஷனை வாங்க நம்ம கேப்சர் பண்ணலாம். அம்மா எங்கம்மா கூட்டி போற? வெயிட் பண்ணு சாமி, அப்படியே அமைதியா வா, அம்மா சொல்றேன். வெயிட் பண்ணடி தங்கமேல, வெயிட் பண்ணு. 1 2 3 ஹாப்பி பர்த்டே. ஏய் பிரி பிரி பிரி. ஹாப்பி பர்த்டே சாதனா. பிரி பிரி பிரி. அவ எக்ஸைட்மென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியல, பார்க்கலாம் என்ன எக்ஸைட்டிங் அவ ரியாக்ஷன் பார்க்கலாம் गाइस. வெயிட் பண்ணுவோம். பிரி பிரி பிரி. நீ தானே கேட்ட எனக்கு எந்த கிஃப்ட் இருந்தாலும் கொடுத்தா ஓகே மம்மி, அட்லீஸ்ட் ஒரு பண்ணாவது கொடுங்கன்னு சொன்னீங்க. ஓகே தானே. போன வருஷத்துல இந்த வருஷம் வந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போய் இனிமே வர வருஷம் ஃபுல்லா எல்லாமே சக்சஸா இருக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இதோட எல்லாம் இந்தா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பிரிச்சு பாரு, சீக்கிரம் பிரி. பயங்கரமா பேக்கிங் பண்ணிருக்காங்க சார். பிரிச்சிடவே கூடி. எப்படி இருக்கு வாட்ச்? ஓகே, இதோட இல்ல தங்கம், இனி கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் இனி கொஞ்ச நேரத்துல வரும். ஓகே வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாப்பாக்கு சின்ன கிஃப்ட் தான் கொடுத்துருக்கோம். அதோட இல்ல, இனிமே அவ கேக் வெட்டுமோ நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். பாப்பாக்கு பிடிச்சதா வாங்கியிருக்கோம். அது எல்லாமே என்னென்னங்கிறத பாப்பா கேக் வெட்டும் போது பாக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதை வந்து இன்னைக்கு சமைக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா சமையல்னா என் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சமைக்க போறது எங்க அம்மா தான். ஏன்னா ஆல்ரெடி மணி வந்து பாத்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. நாங்க இனி சமையல் ஸ்டார்ட் பண்ணி அப்படி இப்படி முடிக்கும்போது 3 மணி ஆயிடும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி சமைக்கிறத பார்க்கலாம். எங்க அம்மா உங்களுக்கு காட்டுற அடுத்து வாங்க கைஸ். கறி வாஷ் பண்ணிக்கலாம். கறி வாஷ் பண்ணி இதை நம்ம சில்லிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு என்னென்னங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு அம்மா சொன்னாங்க, எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். என்னென்னங்கிறது அம்மா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்க, சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணிக்கு செலவெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு, புதினா, மல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சை மிளகாய், இது எல்லாமே நாங்க இப்ப பிரியாணி செய்ய போறோம். இதெல்லாம் போட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்க. பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ குழந்தைகளுக்கு இதெல்லாம் தனித்தனியா எல்லாம் பொறுக்கி வச்சிருவாங்க. அதனால இது எல்லாம் போட்டு நான் அரைச்சு மசாலா இதுகள்லாம் அரைச்சு பிரியாணி செய்ய போறோம். பச்சை மிளகாய் போடணும். தக்காளி, புதினா, மல்லி, இது எல்லாம் போட்டு அரைக்க போறங்க. குழந்தைகளுக்கு அது தனித்தனியா எடுத்து வச்சிருவாங்க. அதனால இந்த மசாலாகளை போட்டு எல்லாம் அரைச்சு நான் வதக்கி பிரியாணி பண்ண போறேங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எந்த வேஸ்டேஜ் குழந்தைங்க எடுத்து வைக்காம நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்க இதை ஒதுக்குறாங்க அதை ஒதுக்குறாங்கிறது இல்லாம இதை அரைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா எந்த வேஸ்டேஜும் அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. எல்லாமே மிங்கிள் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போறேங்க பிரியாணிக்கு. புதினா போட்டு அரைக்க போறேங்க. இந்தாங்க மல்லி போட்டேன். புதினா எடுத்து போட போறேன். புதினா அரைக்க போறேன். இந்த தக்காளி போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. திருப்பலாமா? கைஸ், அரைச்சாச்சு. கொஞ்சம் ரொம்ப நைஸா இல்லாம குடுற மாதிரி அரைச்சுக்கணும். எடுத்துடுறேன் கைஸ். பிரியாணிக்கு எல்லாம் செஞ்சு அங்க அரைச்சு வச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம சில்லிக்கு கலக்க போறோம். அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு போட்டுக்கலாங்க. புளித்தாணி மெட்டி போட்டுக்கலாங்க.
முட்டை உடச்சு ஊத்திக்கலாங்க. அது இது கலந்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா கலக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்துக்கலாம். கைஸ், எண்ணெய் ஊத்துறது கறி பிரிஞ்சு வராம இருக்கறதுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லா சாஃப்டா இருக்கும். எண்ணெய் ஊத்துனா நல்லா மசாலா ஒட்டிக்கும், நல்லா இருக்கும். நல்லா கலந்துட்டுக்கலாம். வாங்க கைஸ், எல்லாம் கலக்கி வச்சாச்சு. நம்ம பிரியாணி செய்ய போலாம். மூடி வச்சுட்டு போலாம். ஊருக்குன்னு கைஸ், அடுப்பத்தை வச்சுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்திக்கலாம். கைஸ், எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சோடனே இந்த பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு எல்லாம் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போட்டுடலாங்க. பிரிஞ்சி இலை போடுறேங்க, பட்டை போடுறேங்க, கிராம்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சு வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடணும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா பிறந்தாலும் பிரியாணி செஞ்சு கொடுத்தியா? 3 வருஷம் இருக்குமா? ஆமா. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் சமைச்சு கொடுக்குறேன். ஆமா, பாப்பா பிறந்த நாளுக்குன்னு வந்து செய்யணும்னு இருக்கு. அதுதான் 3 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஆமா, பேச்சியோட பிறந்த நாளுக்கு பிரியாணி செய்யணும்னு இருக்கு. கடைக்கார அம்மா பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது இல்ல, மத்தவங்க எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாங்க. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. சிக்கன் போட்டுக்கலாங்க. நல்லா இப்பவே மனம் பயங்கரமா இருக்கு. எங்க அம்மாவோட பழைய கைப்பக்குவம் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்மெல்லே இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. கல்லு போட்டுக்கலாங்க. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்க அதுவும் பாட்டி கையால. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாட்டிக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து. இன்னைக்கு பாட்டி பிரியாணி செய்யறேன். விநாயகபுரம் அங்க இருக்கும்போது உங்க பாட்டி பிரியாணி செஞ்சது. எல்லாம் வந்திருந்தாங்கல்ல. 2 வருஷமா 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு. மிளகாத்தூள் ஆப்ஷனல், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், வேண்டாம்னா அத போதும். காரம் நிறைய வேண்டியது இல்ல, அளவான காரம் இருந்தா போதும். குழந்தைக்கு சாப்பிட மாட்டாங்க. தூக்கலா இருக்கா? இது என்ன, ஒரு 1/2 மணி நேரம் போடு. ஆயிரு பசிக்குதா? ஆயிரு. இன்னைக்கு எல்லாமே பாப்பாக்கு பிடிச்ச ஐட்டம் தான். கைஸ், உப்பு காரம் பாத்துடலாங்க. அப்ப தண்ணி ஊத்திக்கலாம். கரெக்டா இருக்குங்க. தண்ணி ஊத்திக்கலாம். கைஸ், சீரக சம்பா அரிசி தான் போட போறோம். இப்போ 1 1/2 டம்ளர் தண்ணி அதுக்கு ஊத்திக்க போறோம். 3 டம்ளர் எடுத்திருக்கோம். 3 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி. மூடி வச்சு தண்ணி கொதிச்சு உடனே சீரக சம்பா அரிசி அப்புறம் போட்டுக்கலாங்க. இதுவும் கூட போடல, சோறு நல்லா இருக்காது. இதே சாமி 1/4 மணி நேரம் தண்ணி உலகம் பசிக்குதா? அதான் அப்படியெல்லாம் ஆகாது. இது என்ன, ஒரு 1/4 மணி நேரம். தம் பிரியாணி வேணும்னா வெயிட் பண்ணணும். குக்கர்ல வச்ச உடனே விசில் வர்றதுக்கு. தம் பிரியாணி என்ன பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க. குக்கர்ல என்ன விசில் சாப்பிடவே இல்லையா? ஏன்டாடி போய் சொல்லி இப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பத்தாது. அப்படியேதான் பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி என்ன சாப்பிட்டல? பிரியாணி சாப்பிட்டிருக்கேன், ஜூஸ் குடிச்சிருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். இப்ப பசிக்கு நீ சாப்பிட்டு பசிக்குதுங்கிற
இன்னொரு 1/4 மணி பாட்டி நேரம் பிரியாணி செய்யற மனம் வந்து அவனுக்கு அவ்வளவு பசி இழுக்குது போல இருக்கு. மனம் பசி இருக்குதா? பர்த்டே கார்டையே பேசாம இருக்கிறா சிவனேன்னு. நீ ஏன்டா பறக்குற? அவங்கதான் பாட்டி பேத்திக்கு வந்து வீட்டுல இருந்து வரும்போது பரோட்டா போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கே. அப்புறம் கறி வேகம் சரி போய் விளையா பாட்டி வாசல் தூக்கி பாட்டி சீக்கிரம் இந்த அரிசி போட்டுக்கலாங்க. சீரக சம்பா அரிசி, பிரியாணி அரிசி. கலக்கலாங்க. கொதிக்குது, கலக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. என்ன பாட்டி அதே தண்ணி வைப்போம், இல்லைன்னா தணல் போடுவோம். சிலிண்டர் வெயிட் தூக்கி வச்சோம்னா அந்த தம்மு, அதுதான் தம்மு. அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே கெட்டியாகி அப்படியே உதிரியாட்ட ஆயிக்கும். டம்மு டிம்முன்னு போட்டு உடைச்சா அப்புறம் சோறு எங்க போறது? அவ்வளவுதான். டம் போடணும். டம் போட்டு எடுத்து இறக்கிற வேலை தான் பெரிய வேலையே. இருபட்டு ட்ரம் வேணா வெளியே தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், எடுத்து வருவா. எடுத்துட்டு வந்து எனக்கு தண்ணி இதுல ஊத்துறக்கா. சரிதான், அவ்வளவுதான். நீ சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான். அப்புறம் முடிச்சு விட்டீங்க போங்க பாட்டி. நானும் வந்து பிரியாணி கத்திட்டு போய் நானும் போய் தம் போட்டு வந்துடுறேன் பாட்டி. டம் போடணுமா? டம் போட போறேன். உனக்கு பாரு, உங்க மாமன் கிட்ட சொல்லி உதைக்க போறேன் பாரு. டம் போடுற நீ டம்மு. ஐயா வேணாம். என்ன பாட்டி சாப்பாடு சாயன மாதிரி அறவே கடை இருக்குது. டேய், டம் போட்ட உடனே வேகு பாதி சாப்பாடு. ஓ இப்பவே அவசரப்பட்ட எப்படி? பசிக்குது இல்ல, சாப்பிடணும்ல. டம் போட்டு வச்சு பின்னா உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் போய் வெளியே இருங்க. சும்மா நீங்க தோண சாப்பாடு வேகிறதும் கூட வேகாது போல் இருக்குது. போங்கடா. நெய் கொண்டா சாமி. பாட்டி பசிக்குது. நீ இல்ல நெய் ஊத்திடலாம். எவ்வளவு சீக்கிரம் வேணும் அவ்வளவு சீக்கிரம். ஆயிரம் டம் போட்டுலாம் சாமி. சரி பாட்டி. நாங்களும் பிரியாணி நல்லா மணக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன வர லேட்டா போச்சு, அதனாலதான். ஆச்சா தம் அடிக்கலாம். பிரியாணி ரெடி ஆச்சா? வாங்க வாங்க, உங்க மண்டை உடைக்கிறவாங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன லேட்டா போச்சு. பேத்தி பிறந்த நாளுக்கு இதான் வர டைமா? பிரியாணி செஞ்சு கொடுக்க சொன்னா நீங்க எங்களையும் செய்ய வச்சு இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. தம்மாட சொல்லுங்க, வாங்க பாருங்க நாங்க எப்படி பிரியாணி செஞ்சிருக்கோம் பாருங்க. நல்லா செமையா இருக்கு. சமைச்சிருங்க. வெளியே சமைச்சு சொல்லாமா? அம்மா வெளிய வச்சுதான் நேரம் வரைக்கும் சமைச்சிட்டு இருந்தாங்க. வெளியே வெயில் ஓவர் ஆயிடுச்சுங்களா? நீங்க வந்த நேரம் பாருங்க, நல்லா நெல்ல சமைக்கிறீங்க. நாங்க நேரம் வரைக்கும் வெயில் அப்படியே காஞ்சிட்டு இருந்தோம். உங்களை புழுகுன்னு இருக்கீங்க உள்ள. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்க செய்யற அளவுக்கு வந்திருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சிக்கன் சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சிருக்கோமா? நல்லா சூப்பரா எல்லாம் ஜம்மன் வந்திருக்கு. மல்லி புதினா போட்டு இறக்கல அப்படியே. ஓகே சரி. நெக்ஸ்ட் நம்ம சில்லி பொரிக்கும் போது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம சில்லி பொரிக்க போறோம். சில்லி பொரிக்கிறது பார்க்கலாம். செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ கொண்டு போய் உள்ள வச்சாச்சுங்க. இப்ப சில்லி போட போறேங்க. எண்ணெய் ஊத்த போறேன். நாங்க கடை வச்சிருக்கிறோம். சமையல் மாஸ்டர் சமையல் எல்லாம் செய்வாரு. ஏதோ தெரியாது, நான் சொல்லி கொடுப்பேன். பாட்டி பொறிக்க நான் கூட நிக்கிறேன்ல. ஆமா, பாட்டி பொறிக்கணும். பாட்டு அதான் கூட நான் நிக்கிறேன்ல. நான் பொறிச்சுக்கிறேன். இல்ல அடுத்த மாசம் ஒன்றரை பிறந்த நாள் தானே. இன்னும் இதை விட சூப்பரா பண்ணிடலாம். விடு, எல்லாம காட்டிடுவாரு. சமையல் மாஸ்டர் அப்புறம் காட்டாம இருப்பாரா? காய்ஸ் வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. டேஸ்ட் பாத்துடலாம். மதுரை மல்லி தான். ஆமா, கலாவோட ஸ்பெஷல். மதுரைக்கு மல்லி. நம்ம வீட்டு பாட்டி சில்லி பாட் ஸ்பெஷல். கைஸ் சில்லி பொரிச்சிட்டோம், சாப்பிட்டு பார்த்தோம், செமையா இருந்துச்சு. இனி இருக்கிற சில்லி எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு போய் பிரியாணி எல்லாம் சாப்பிடும் போது இனி வாங்க கைஸ், பிரியாணி செஞ்சாச்சு, சில்லி பொரிச்சாச்சு. எல்லாம் டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க.
பேத்திக்கு பிரியாணி செஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. நான் சொல்றதை விட இவங்க எல்லாம் சொன்னா நல்லது. நான் சாப்பிட்டுட்டேன். இவங்க எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். பாட்டி பிரியாணி எப்படி சூப்பரா இருக்கா? சமயம் சூப்பரா இருக்கு தங்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னால சாப்பிடதான் முடியல இப்போ. ஆனா பாப்பா பிறந்த நாளுக்கு நான் வந்திருக்கவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டி கையில சமைக்கிறது எனக்கு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரா பிரியாணி எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. செமையா இருக்கா? ரொம்ப நாளைக்கு பாட்டி செஞ்சிருக்கு. தாத்தா பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி வேற லெவல், செமையா சூப்பரா இருக்கு. என்னென்ன பாருங்க, வாங்க சாப்பிடலாம். என்ன சொல்றோம் பாருங்க. சூப்பரா கைஸ் பிரியாணி. வாங்க சில்லியோட சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல் கைஸ். பாட்டி சமையல்னா பாட்டி சமையல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வாரத்துல கண்டிப்பா பண்றேன். பாய். பத்த வச்சிட்டியா பரட்டை? இழுத்து போடுறாங்க. ஓகே ஸ்டார்ட். எட்டு. வரலாமா? ஹாப்பி கேட்ல புரிய வைக்கிறா. சரி அப்படி பாத்துக்கு Happy birthday, Sadhana. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday, Sadhana. ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்யூ. ஓகே அவ்வளவுதான். ஜாலிதான். செய்யணுதான் ஜாலிதான். இந்த கையில போடுங்க. சாப்பிட்டு இந்த வருஷம் ஏதோ முடிஞ்சது வெள்ளி. அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து அம்மா உனக்கு ஒரு கோல்டு. ஓகேவா? போன வருஷம் கோல்டு ரிங் வாங்கி போட்டேன். வெள்ளி. நெக்ஸ்ட் இயர் வந்து உனக்கு கோல்ட்ல செயின் வாங்கி இந்த போட்டேன். வருஷம் உனக்கு வெள்ளி, அடுத்த வருஷம் பள்ளி. கிஃப்ட்டுக்கு ரெடியா மாமே? காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த இல்லையா? பிரிச்சு பாரு. சஸ்பென்ஸ். நிறைய வாங்கிட்டீங்களா பாப்பாக்கு? எப்படி வந்துகிட்டே இருக்கலையா பாம்பு மாதிரி? உனக்கு பிடிச்சது வரும் பாரு. 9 years. So 9 gift. இந்தா அடுத்து லாஸ்ட் உனக்கு 9க்கு மேல இருக்கு இதுல. லைட் எரியுது பாக்ஸ். ஐ ஃபேன். உங்க அண்ணனோட gift சின்ன gift இருந்தாலும் உனக்கு ரொம்ப பிடிச்ச gift. எப்படி தங்கச்சிக்கு எது பிடிக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா? ஹாப்பி பர்த்டே சானா. இதே மாதிரி எல்லா வருஷமும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே? Happy birthday, happy birthday, happy birthday to you.